நேற்று பல்லடத்தில் மிக பிரம்மாண்டமான மகளிர் அணியுடைய மாநாடு போல நடந்தது. அதில் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார், கனிமொழி கலந்து கொண்டார். மேற்கு மண்டல அந்த மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. 1.5 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். எல்லாம் கருப்பு சிவப்பு அப்படின்னு ட்ரோன் ஷாட்டு ஃபோட்டோலாம் போட்டு செந்தில் பாலாஜி போட்டிருந்தார். இவரும் பகிர்ந்திருந்தார், முதல்வரும் பகிர்ந்தார். இல்லை, பல விஷயங்கள் பெண்கள் இருந்த பல தடைகளை உடைப்பதற்கு காரணமே திராவிட மாடல் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பல போராட்டங்கள், பெண்கள் குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள்லாம் ஒரு பக்கம் போராடுறாங்க. தூய்மை பணியாளர்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. வெட்கமே இல்லாமல் எப்படி உங்களால் இப்படி குதூகலமாக இருக்க முடிகிறது அப்படின்னு அன்புமணியும் ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாரு. இவர் கோயம்புத்தூருக்கு வராருன்னு சொல்லி கருப்பு கொடி ஏந்தி அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய பதிவுகளை செய்திருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? வெக்கமே இல்லாமல் அப்படின்னு அன்புமணி கேட்குறதே நான் ஷாக் ஆகிட்டேன், ஆச்சரியப்படுறேன். அதெல்லாம் வெக்கமான இருக்கிறவங்கள போய் கேட்கணுங்க. அதெல்லாம் கடந்தவங்க திமுக. நீங்கள் திமுகவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அதை ஆதரிக்கிறவங்களும் வெக்கமானம் இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் இருக்கிறவங்களாக தான் இருக்க முடியும். இந்த ஜாக்டோ ஜியோ எடுத்துங்க. உங்கள் எலெக்ஷன் போது கரவேட்டி கட்டாமல் பேண்ட் சட்டை போட்டு அவங்களுக்காக வேலை பார்த்தாங்க. இப்போ அவங்களுடைய கதி என்ன? தெருவில் நின்று கதறான், நடு ரோட்டில் நிறுத்திட்டான். இடைநிலை ஆசிரியர் அவங்க கதி என்ன? இடைநிலை ஆசிரியரும் விடாமல் முட்டு கொடுத்து இவங்களை தூக்கி பிடிச்சி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரே வேலை, ஒரே வருஷத்துக்கு சம வேலை சம ஊதியம். 2012 அவனும் சேர்ந்தான், நானும் சேர்ந்தேன். ஏன் அவனுக்கு அந்த சம்பளம், எனக்கு ஏன் குறைச்சல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் பதில் இல்லை. அப்பா அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன்னு குரங்கு ஆப்பம் மிரிச்ச கதையா இவரே எல்லா ஆப்பத்தையும் சாப்பிட்டு அவனுக்கு வெறும் சட்டியை வச்சுட்டாரு. அந்த இதில் கத்துறாங்க. ஆனால் இவங்க தான் சம ஆட்சி, சமநீதி. ஒரு நர்ஸ் அம்மா இந்த பஸ்ஸு, நான் கூட ஏதோ பாழடைஞ்ச பில்டிங்லேருந்து கத்துறாங்க போல இருக்கு. என்ன வித்தியாசமாக வீடியோ இருக்கு. அப்பா ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஏன் இப்படி மாடத்தில் நின்று கத்துறாங்கன்னு பார்த்தா பஸ்ஸோட கண்ணாடி வெளியில் எட்டி பார்க்கும்போது அந்த ஷீட் அப்புறம் தான் தெரியுது. அவ்வளோ வண்டியாக திட்டுறாங்க. அவங்கள மிரட்டி அவங்க வேற ஒரு வீடியோவும் போட்டுட்டாங்க. நான் அப்படிலாம் சொல்லல. நாங்க என்ன அப்படி சொல்லணும்னாங்க, மீடியாக்காரங்க ப்ரெஷர் கொடுத்து என்ன அப்படி பேச சொன்னாங்கன்னு பல்ட்டி அடிச்சு. மீடியாக்காரங்க சோறு தானே திங்க சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல இல்லையா? அதில் அந்த அம்மா எல்லாம் பேசும்போது எடப்பாடியை கூட யாரும் இப்படிலாம் சிங்களூரில் பேசுதில்லை. இரும்புக்கரம் கொண்ட, துருபிடித்த இரும்புக்கரம் கொண்ட அப்பாவை ஒரு மகளிர் தான் வண்டியாக திட்டினதை பார்த்தோம். அதே மாதிரி விருகம்பாக்கம் திமுக இளைஞரணி மகளிரணி மாநாட்டில் இடுப்பு கிள்ளி அதே மாதிரி தான் அவங்களும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாங்க. இல்லை நாங்கள் சமாதானமாக போயிட்டோம். என்ன சமாதானம்? அவன் இடுப்பு கிள்ளதை ஒழுங்காக கிள்ளலைன்னு கேட்குறான். அடுத்த சான்ஸ் கேட்குறானா? என்ன இழவோ என்ன கன்றாவியோ எவனுக்கு தெரியும். அதனால் அவங்க அதே மாதிரி அங்கேயும் நடந்தது. இது எல்லாத்தையும் நான் இதோ உச்சபட்சமாக நான் பார்க்கறது, அங்கே வந்தவங்களை தான் சில பேருக்கு நீங்கள் பாருங்கள், 1.5 லட்சம் பேருங்கிறாங்க. இது அரசியலில் ஒரு ஹைப்புன்னு வச்சுங்க. 20,000 பேர் வந்தாலே 1 லட்சம் பேர், இந்த மாதிரி 1.5 லட்சம் பேர் வந்ததாகவே இருக்கட்டும். அந்த கணக்குக்கே போங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை. அந்த புடவை குறைஞ்சது 500 ரூபா வைங்க. அப்போ அதோட காஸ்ட் என்ன? 500 × 1.5 லட்சம். அதோடு இல்லாமல் வந்தவங்களுக்கெல்லாம் 10 விதமான ஸ்நாக்ஸ். அதுக்குள்ளே என்னென்ன இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். நம்மளால் அது தெரியல. யாரையாவது பத்திரிக்காரங்களை கேட்டால் தெரியும். எல்லாருக்கும் 10 விதமான ஸ்நாக்ஸ். அப்போ அதோட காஸ்ட்டு போடுங்க. அதுக்கு ஒரு 250 ரூபா போடுங்க. 750 × 1.5 லட்சம். அது இல்லாமல் அவங்களுக்கு வாகன வசதி, அது இல்லாமல் குவார்ட்ரு, பிரியாணி. பெண்கள் அப்படிங்கிறதுனால குவார்டர் இருக்காது அப்படின்னுலாம் நீங்கள் திமுகவில் அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த சேலம் ஒரு அம்மா பேசுகிறாங்கல்ல, நம்ம இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியே டேய் வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா, அவங்க பேர் என்ன, கொஞ்சம் முன்னாடி முடியெல்லாம் இது பண்ணிட்டு, அப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி அதெல்லாம் நம்ம பெண்மையை இழிவுபடுத்துறது நம்ம நோக்கம் இல்லை. இந்த சேலத்தில் ஒரு உதாரணம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்ம மக்கள் மத்தியில் இதை எடுத்து வைக்கிறோம். அவங்க அதே மாதிரி போக்குவரத்து செலவு அவங்களுக்கு எப்படியும் 300 ரூபா 500 ரூபா 200 ரூபா ஆன்லைனில் எழுதுறவங்களுக்கு மட்டும்தான். இது ஃபிசிக்கலாக வரவங்களுக்கு 300 500 ரூபா கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டோம், கையாட்டிட்டோன்னு எல்லாம் ஏஞ்சி கிளம்ப பார்க்குறாங்க பாருங்க. அதுவும் பாருங்க, ஏன்னா அது கூட்டி வந்த கூட்டம்.
கட்சிக்காரனா இருந்தா கேரளால இருந்தெல்லாம் பஸ் வந்திருக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த கவர்மெண்ட் பஸ் எல்லாம் வேற மாத்தி விட்டுருப்பான். அதுக்கு வந்து பொள்ளாச்சி பல்லடம் பகுதியில மணிக்கணக்காக மக்கள் நமக்கு பஸ் வரும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த பஸ்ஸும் வரலையா? ஏய், கட்சிக்காரன் போனோம்டா. நீயா முக்கியம், காமன் மேனா முக்கியம், திமுக தான் முக்கியம். நம்ம போன தடவை பேசணும்ல, கவர்மெண்ட் பஸ் வந்து இதுல போய் நிறுத்தி, ஒயின் ஷாப்ல நிறுத்தி, அந்த கூத்தெல்லாம் நடந்தான்னு நாளைக்கு தெரியும். அதுக்கப்புறம் செய்தி லேட்டாக வரும். நீங்க அந்த அளவுக்கு வந்தவங்களும் ஏஞ்சி போறாங்க. கட்சிக்காரங்களாம் தான் ஏஞ்சி போறதில்ல. அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வந்தவங்க அந்த கருப்பு சிவப்பு தான் தமிழகத்தை ஆள்கின்றது அப்படின்னு இந்த பக்கம் அப்பா உருட்டுவாரு. அதே அந்த பக்கம் காவல்துறை, அவர் கீழே இருக்கிற காவல்துறையை வச்சு கருப்பு துப்பட்டா போட்டு வந்தா விடாத, அவங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுடலாம், ஆனா கருப்பு துப்பட்டா நோ. ஏன்னா முதல்வருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்குழி ஆட்சி பாருங்க. ஒரு பக்கம் தடைகளை ஒழிப்பதற்கு நாங்க தான் காரணங்கிறாங்க, ஆனா பெண்கள் எல்லாம் இவருக்கு எதிராக கருப்பு துப்பட்டா காட்டுவாங்கிற பயமும் இருக்கு உங்களுக்கு. அது அங்க கனிமொழி வந்து போனா போகுதுன்னு இது பண்றாங்க. அவர் கனிமொழியை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியில இப்படிலாம் பேசுறாரோ, பாராளுமன்றத்தில் கதிகலக்கு வைப்பவர், சரளமாக பேசுபவர், இவர் என்ன சனாதனத்திற்கு சவால் விடக்கூடியவர், இன்னும் அந்த நாவுக்கரசர் நாஞ்சிலார், காக்கு கா, அப்புறம் பாக்கு பா, இந்த மாதிரிலாம் கலைஞர் கருணாநிதி, இந்த மாதிரிலாம் இவங்க உருட்டுவாங்களா, இந்த மாதிரி அவர் பயங்கரமாக நேற்று அவரால் முடிஞ்ச வரைக்கும் சரி, கூட பிறந்த தங்கச்சிக்கு நம்ம பொறுப்பு தான், ஒன்றும் கொடுக்கல, அங்கீகாரம் தான் கொடுக்கல, மேடையில் இப்படி பேசி ஓரங்கட்டி விட்டுருவோம், 2 தடவை புகழ் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் தங்கச்சியே ஏமாத்துறாரு. நான் வந்து அப்பாவா எல்லாரையும் இவங்களெல்லாம் பார்க்குறேங்கிறாரு. அப்பா வந்து பொண்ணுங்களெல்லாம் வஞ்சிக்கிறத இங்கே தான் பார்க்குறோம் நாம். ஏன்னா ஊரில் இருக்கிற பல பேர் பண்ணீங்க, அங்கே வந்த குடும்பத்தில் எத்தனை வீட்டில் குடி அடிமைகள், குடி நோயாளிகள் இருக்காங்க பாருங்க. காலையில் 6 மணிக்கு ஏஞ்சி போய் குடிக்கிற ஆளுங்களும் எனக்கு தெரியும். நான் வந்து நாளாக குடிகாரர்களுடைய எண்ணிக்கையை நான் அதிகமாக பார்க்குறேன். இந்த விஷயம் இப்போ எப்படி கஞ்சா இதெல்லாம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், இதை போன்று ஒரு 5 மடங்கு 10 மடங்கு பிரச்சனையாக இன்னும் 5 ஆண்டுகள் அந்த குடிநோய்க்கு அடிமையானவன் இருக்கான் பாருங்க. அவனுடைய உடல் உபாதைகளும், அவனுடைய மனநிலையும், அவனுடைய பொருளாதார சூழலும், அவனுடைய குடும்ப சூழலும் நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தி பல குடும்பங்கள் தத்தளிச்சதுன்னா நாடு எப்படி நல்லா இருக்கும்? அதெல்லாம் மறந்துட்டு வெட்டு ஜம்பம் பொய்யிலேயே. எனக்கு ஒரு அச்ச உணர்வு மட்டும் வருது. இப்போ எப்படி மகளிருக்கு உரிமை தொகையை கொடுக்குறாங்களே, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லார் வீட்லேயும் இப்போ குடிக்கிற ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு, அவனுடைய மறுவாழ்வுக்குன்னு அவனுக்கு ஒரு 2000 மாதம் இந்த தேர்தல் வாக்கு அதுவும் கொடுக்குறேன்னு தான். அது 2000 கொடுக்குறேன்னு அவர் குடிக்கிறாரால இது எப்படி வந்து குடும்ப தலைவியான்னு அவங்க சர்வே எடுத்தாங்களோ, இவர் குடிக்காரரா அப்படிங்கிறது நீ வந்து அட்டரன்ஸ் வந்து பக்கத்துல இருக்க டாஸ்மாக்ல போடணும். அதை தாண்டி இன்னொன்று நான் இது பண்றேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்த பயம் என்ன வருதுன்னா, அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம்னு வச்சு அதுக்கு ஒரு இடம், அதுக்கு வாடகை, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆளு, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அங்கே வந்து 50 பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னா 500 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தான்னு கள்ளக்கணக்கு எழுதுறது, இதெல்லாம் திமுகவுக்கு புதுசா என்ன? அதனால இது எகைன் இவங்க வந்து நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப்பு வச்ச கதை தான். இவங்க வந்து நான் மகளிருக்கு உரிமை தொகையை கொடுத்துட்டோம், மகளிரை நாங்கள் அவங்கள வந்து வெளியில வர வச்சுட்டோம். ஏன் வெளில வர வச்ச? புருஷங்காரன் வேலைக்கு போனாங்கன்னா பாதி பேர் குடும்பத்தை பார்த்துட்டு இதா இருப்பாங்க, அதையே விட்டு நான் தான் குடிச்சிட்டு சுருண்டு கிடக்கானே, பாதி நேரம் தூங்கிட்டே இருக்கான், பிளாட்ஃபார்ம்ல விழுந்து கிடக்கான், வீட்டுக்கு வரதில்லை, 500 ரூபா சம்பாதிச்சானா 400 ரூபாய்க்கு குடிக்கிறான், 100 ரூபாய் அவனுடைய இதுக்கு அங்கே சால்னா கடையில். அதான் அடுத்த கொடுமை என்னன்னா, அந்த சால்னா கடை உள்ளே இருக்கிறதுல அழுகின முட்டை, நாத்தம் பிடிச்ச கோழி, இதெல்லாம் தான் அங்கே வச்சு கொடுக்குறான். அதனால அந்த நோய் வேற, அடுத்தது அது வேற, அடுத்த ரவுண்டு வரும். இந்த அளவுக்கு பெண்களையும் குடும்பத்தையும் வஞ்சிச்சுட்டு அவர் கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் எப்படி தான் இப்படி செய்கிறாரோ தெரியல.